பெரம்பலூர் மாவட்டத்தில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதால் மழைக்காலங்களில் என்ன ஆகுமோ என்று விவசாயிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். புதர்மண்டி கிடக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகள் முக்கியமான கோரிக்கையாக பருவமழை காலம் துவங்க இருக்கிற இந்த நேரத்தில் மாவட்டத்தில் இருக்க முக்கியமான பொதுப்பணித்துறை ஏரிகள், ஆறுகள், வாய்க்கால் போன்றவற்றில் வாய்க்கால்களை தூர் எடுக்கணும். போர்க்கால அடிப்படையில் இதை செய்யணும். ஏற்கனவே வரத்து வாய்க்காலில் நிறைய புதர் மண்டி மண் மேடிட்டு இருக்கு. அதை எடுத்தால் மட்டும்தான் நம்ம நீரை சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திட்ட கோரிக்கை வச்சோம். அரசாங்கம், தமிழக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்தும் நமது மாவட்டத்துக்கு நிதி வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற ஒரு நிலையே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது பொதுப்பணித்துறையில் கேட்டால் நிதி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆகவே அரசாங்கத்தில் நிதியை வாங்கி உடனடியாக தமிழக அரசு ஒதுக்கிற நிதியில் இந்த ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் உள்ள வரத்து வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. ஒரு குளம் ரொம்பச்சுன்னா அடுத்த குளம் இதேமாரி தான் நம்ம பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குளமும் ரொம்பும் போது அதோட வாய்க்கால் மூலமாக அடுத்த குளம் ரொம்பும். இதுதான் நம்ம பழங்காலத்தில் இருந்த ஒரு கட்டமைப்பு. ஆனால் இந்த கட்டமைப்பு தமிழகம் முழுக்க சிதைஞ்சு தான் இருக்குது. குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிக அளவு சிதைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான ஃபண்டு துவங்கும் போது தடுப்பணை கட்டுறாங்க, புதுசாக குளம் வெட்டுறாங்களே ஒழிய அந்த குளத்துக்கு எங்கேருந்து தண்ணி வரும், அந்த குளத்துக்கு வரத்து வாய்க்கால் எங்கே இருக்குது, அதுக்கு வரக்கூடிய வழிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத யாருமே பார்க்குறது. குளத்தை தூர் வாங்குறாங்க, அதுக்கான ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க, புதுசாக குளம் நோண்டுறாங்கிறாங்க, தடுப்பணை கட்டுறாங்க ஒழிய ஆனால் அதுக்கான எந்த ஒரு வரத்து வாய்க்காலுமே இங்கே சரி பண்ண மாதிரி தெரியல. பெரிய பெரிய ஏரிகளை அளந்து அதோட உண்மையான பரப்பளவில் தூய்மையாக இருக்கணும். நடுவில் காட்டுறதுக்காகவும் ஒரு கூப்பிட்டு அவங்ககிட்ட இருக்கும் பழைய சர்வே நம்பர் எடுத்து அதெல்லாம் அளந்து பண்ணினா மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் வறட்சி காலங்கள் தாக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்னினோ இருக்குது, உலகம் ஃபுல்லாக எல்னினோ இருக்குது அப்படின்றாங்க. கடுமையான வெயில் இருக்குது. இப்போ ஏப்ரல் மேவில் இப்போ மதுரையில் உலகத்தில் இந்தியாவிலேயே அதிகப்படியான வெப்பநிலை பதிவாயிருக்கு. அப்படிங்கும்போது வறட்சி அதிகமாக ஏற்படுத்திருக்கு. அப்போ நம்ம தண்ணீர் மேலாண்மையில் இன்னும் வேகமாக வேலை பார்க்கணும்.